எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த +2 தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பட் ஜென்ரலாக சிஏசிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேன் பி கம்ப்யூட்டட் பை தி ஃபாலோவிங் எய்தர் டைரக்ட் மெத்தட் ஆர் ப்ராடக்ட் மெத்தட். என்னங்க? ஆல்சோ இஃப் பார்ட்னர்ஸ் வித்ட்ராயல் ஃபிக்ஸட் அமௌண்ட் அட் a fixed time interval, interest on drawings may be calculated on the basis of the average period method. Based on the dates of drawings and the amount of drawings, different method can be followed for calculating interest on drawings. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னா ஒரு பார்ட்னர் வந்து பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துருவார், அவருடைய சொந்த தேவைக்காக கூட இருக்கலாம் பார்ட்னர்ஸ். அப்போ இது ரெண்டு மெத்தட் சொல்றாங்க. ஒன்று வந்து ஃபிக்ஸடு டைம் இன்டர்வல் மெத்தட், அதாவது மாசம் மாசம் நான் 5000 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸடு டைம் இன்டர்வல்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் மாசம் மாசம் 5000 எடுத்துக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது எப்பயாவது வேணும்னா அவங்க எடுத்துக்குவாங்க இல்லையா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மே பி கால்குலேட்டட் ஆன் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். என்னங்க? Based on the dates of drawings and the amount of drawings, different methods can be followed for calculating interest on drawings. அப்ப டிஃபரெண்டான ரெண்டு மெத்தட் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ட் மெத்தட் என்ன நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. டைரக்ட் மெத்தட், இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆன் drawings for the period from the date of drawings to the date of closing date of the accounting year. நீங்க எப்ப டிராயிங்ஸ் பணத்தை எடுத்தீங்களோ அந்த டேட்ல இருந்து எப்ப அக்கௌண்ட்ஸ் முடியுதோ அந்த டேட் வரைக்கும் என்ன செய்வாங்க, வட்டி போடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1/4 கணக்கு தொடங்குதுன்னா நான் 7ஆம் மாதம் எடுத்துட்டேன். அப்போ கணக்கு முடியுது எப்போ மாதம், மார்ச் 31 மார்ச். அப்போ 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 9 மாதத்துக்கு நான் வட்டி போடணும். புரியுதுங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார் த பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிராயிங்ஸ் டு தி டேட் ஆஃப் க்ளோசிங் டேட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர். த ஃபாலோவிங் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். Amount of drawings into rate of interest into period of interest. Period of interest refers to the period from the date of drawings to the closing date of accounting year. This method is suitable when amounts are withdrawn at different time intervals. நீங்க ஒரு அமௌண்ட் 20,000 எடுப்பீங்க, 10,000 எடுப்பீங்க, 30,000 எடுப்பீங்க, மாத்தி மாத்தி கொடுக்கலாம். எடுக்கிற அமௌண்ட்டுக்கு வட்டி போட்டுற வேண்டியது. Valen is a partner who withdrew 20,000 on 1st April 2018. Interest on drawings is charged at 10% per annum. Calculate interest on drawings on 31st December 2018 and pass journal entries by assuming fluctuating capital method. என்னங்க? அதுல fluctuating capital method அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இவர் எவ்வளவு எடுத்தாரு டிராயிங்ஸ்? 20,000 எடுத்தாரு. என்னைக்கு எடுத்தாரு? ஏப்ரல் எடுத்தாரு. ஆமாவா இல்லைங்களா? சரி, நான் என்ன சொன்னேன், கணக்கு வருஷம் வந்து என்ன செய்யுது, ஏப்ரல் டு மார்ச். அப்ப இவர் எப்ப எடுத்துக்கிறாரு? ஏப்ரல் எடுத்துட்டாரு. டிசம்பர்ல கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆன் 31st டிசம்பர். என்னங்க? ஓ, அப்ப 31st டிசம்பர் போது இப்ப ஏப்ரல் டு மார்ச் கிடையாது, ஜனவரி டு டிசம்பர் தான் கணக்கு. என்னங்க? ஆனா இவர் ஜனவரி எடுக்கல, ஏப்ரல் எடுத்துக்கிறாரு. அப்ப ஏப்ரல் டு டிசம்பர் எத்தனை நாள் இருக்குதுங்க? 9 மாசம். எத்தனைங்க? 9, 10, 11, 12, சரி 4, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எத்தனை மாசம்? 9 months. அப்ப 9 months எப்படி புரிஞ்சுச்சுங்களா? இதுல இருந்து ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும் 9 மாசம். அப்ப 20,000க்கு 10% இன்டு 9/12 போட்டா உங்களுக்கு 1,500 ரூபாய் கிடைக்கும். அப்ப நீங்க எடுத்த டிராயிங்ஸ்க்கு வட்டி எவ்வளவுங்க? 1,500 ரூபாய். உங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்பது உங்களுடைய கேபிட்டல் இருந்து குறையும். எப்படி நான் சொல்றேன், ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்லா கவனிங்க. உங்க கேபிட்டல் வந்து 10,000 ரூபாய் இருக்குது. எவ்வளவுங்க? சார் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. என்னங்க? இவர் எவ்வளவு எடுத்துட்டாரு? 20,000 எடுத்துட்டாரு. இப்ப உங்க கேபிட்டல் எவ்வளவு இருக்கும்? 80,000 தானே இருக்கும். உங்க 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இருந்துச்சு, 20,000 எடுத்துட்டாரு டிராயிங்ஸ். இப்ப எவ்வளவு இருக்கும்? 80,000 ரூபாய் இருக்கும். அப்ப இந்த டிராயிங்ஸ்க்கு வட்டி போடுவீங்களா இல்லையா? அப்ப உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும் குறையுமா? வட்டி 20,000 ரூபாய் பிளஸ் வட்டி தரும்ன்றீங்க. வட்டி எவ்வளவு? 1,500 ரூபாய். அப்ப எவ்வளவு தரும்? நீங்க
21,500 எடுத்த மாதிரி தானே கணக்கு. அப்ப கேபிட்டல் என்ன ஆகும்? டிக்ரீஸா இன்க்ரீஸா? டிக்ரீஸ். 21,000 போயிடும். 1,00,000 ரூபா 21,500 போயிருந்தான்னு அர்த்தம். அப்ப எவ்வளவுதான் இருக்கும்? 78,500 இல்லையா? புரியல? புரியுது தானே? சரிங்க. இப்போ உங்க அப்பா கடையில 1,00,000 முதல் போட்டு வச்சுக்கிறாரு. எவ்வளவுங்க? 20,000 உங்க அப்பா பிசினஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாரு. சொல்லுங்க. இப்ப எவ்வளவு இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்க எவ்வளவு இருக்கும்? இந்த 20,000க்கு வட்டி போடுறீங்க. எவ்வளவுங்க? இந்த 20,000க்கு வட்டி போட்டா உங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? முதல் மீது வட்டி போட்டா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எப்படி சொல்றீங்க? 1,00,000 ரூபா நான் முதல் போட்டேன், அதுக்கு வட்டி போடுறீங்க. முதல் மீது வட்டி 10, 1,00,000 ரூபா போட்டா அது 10% போட்டா 1,10,000 சொல்றீங்க. அப்ப முதல் மீது வட்டி கூடுது, எடுப்பு மீது வட்டி கழியதானே செய்யணும். அது புரியுதா? அப்ப உங்க அப்பா 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டாரு, அதுக்கு வட்டி ஒரு தரணும்ல. தரல. அவர் தரல இல்ல, அவர் கேஷா கொடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. அவர் தரலைன்னா என்னதான், எதில் தான் நான் கழிப்பேன்? கேபிட்டல் தான் கழிப்பேன். கையில காசு கொடுத்தாரு, வட்டி கையில காசு கொடுத்தா நீ கழிக்க தேவையில்லை. கையில காசு கொடுக்காத பட்சத்தில் எதில் தான் கழிக்கணும் உங்களுடைய முதல். அதனாலதான் முதல்ல கழிக்க சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாமே. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்? கேஷா கொடுக்கல. என்னங்க? கேஷா கொடுக்கல. என்னங்க? அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நீங்க கேஷா கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க கழிக்க வேணும் 1,500 ரூபாய். கொடுக்காத பட்சத்துல என்னதான் செய்ய முடியும்? நானு வட்டி யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்? பாட்டை தர மாட்டான். அப்போ உன்னோட கேபிட்டல் இருந்து என்ன செஞ்சுக்கோ? பிசினஸ் எவ்வளவு தரணும் உனக்கு? 1,00,000 ரூபாய் தரணும். இப்ப 20,000 எடுத்துட்டு போயிட்டு 80,000 தரணும். வட்டி நீ தர மாட்டியா? அப்ப இந்த வட்டி நான் கழிச்சுக்குவேன். அப்ப எவ்வளவு உனக்கு தருவேன் நானு? புரியுதா இல்லையா? உங்க பார்வை சரியில்லையா? அதுக்காக கேட்டேன். புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பிசினஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிசினஸ் கூட கேஷ் இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனா பணம் தரவே இல்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பணம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா? இல்லம்மா, அது இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் தான். சிம்பிளா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன், அதாவது இது பேலன்ஸ் ஷீட், நல்லா புரிஞ்சுக்குங்க. இது பேலன்ஸ் ஷீட். இது கேபிட்டல் 1,00,000 ரூபாய் இருக்குது இல்லையா? சிம்பிளா சொல்லி தரதுக்காக சொல்றேன். 1,00,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிசினஸ்ல பணம் 1,00,000 ரூபாய் போட்டுக்கிறேன். இந்த பணத்தை நான் பிசினஸ் போடாம வெளியே எங்கேயாச்சும் போட்டேன்னா எனக்கு வட்டி வந்திருக்குமா இல்லையா? அப்ப அந்த வட்டியை அங்க இருந்து கேட்கறோம், பிசினஸ்ல இருந்து நம்ம கேட்கறோம். அப்ப பிசினஸ் தரும்போது எனக்கு எவ்வளவு தரும்? வட்டியும் சேர்த்துதா அப்படின்றோம். அப்ப எவ்வளவு தரும்? 1,000 ரூபாய். 10% 1,000 தானே? இல்ல 10,000 ரூபாயா? 10% 10,000 ரூபாய். அப்ப எனக்கு பிசினஸ் எவ்வளவு தரணும்? 10,00,000, 1,00,000 ரூபாய் தரக்கூடாது. 1,10,000 ரூபாய் திருப்பி தரணும். ஏன்? நான் உனக்கு கொடுத்தேன்ல, இதே நான் இந்த பணத்தை வெளியே கொடுத்திருந்தா எனக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். நான் உனக்கு பிசினஸ் கொடுத்தேன்ல, அப்ப நீ எனக்கு என்ன செய்ய? 1,10,000 ரூபாய் கொடு அப்படின்னும் போது பிசினஸ்க்கு லைபிள் தானே இது. அப்ப பிசினஸ் எவ்வளவு தரணும்? 1,10,000 ரூபாய் தரணும். இது ஒரு ஆங்கிள். இதே டிராயிங்ஸ் வச்சு பார்ப்போம். கேபிட்டல் எவ்வளவு இருக்குது? 1,00,000 ரூபாய் இருக்குது. அதோடைய ஓனர் என்ன செஞ்சாரு? பார்ட்னர் என்ன செஞ்சாரு? ரெண்டு பேர்த்தோட கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய்யோட கேபிட்டல் தான். இவர் எக்ஸ் அண்ட் என்ன செஞ்சாரு? டிரா பண்ணிடுறாரு. எவ்வளவு? 20,000 ருபீஸ் பண்ணிடு. இப்ப எவ்வளவுதான் இருக்கும்? 80,000 தான் இருக்கும். இந்த எக்ஸ் எடுத்த இந்த பணத்துக்கு வட்டி 1,500 தரணும் இல்லையா? 9 மாசத்துக்கு தரணுமா தரக்கூடாதா? இந்த வட்டியை ஒரு கேஷா கொடுக்குறாரா இல்லையா? என்ன கேள்வி? கேஷா கொடுக்குறாரா? கேஷா கொடுக்கல. கொடுக்கலும் போது அப்ப அவரு நான் என்ன போய் அவர்கிட்ட வாங்க முடியாதுல்ல. அப்ப நான் அவருக்கு எவ்வளவு தர வேண்டியதா மாதிரி இருந்துச்சு? 80,000 தர வராம இருந்துச்சுல்ல. அந்த பிசினஸ் அவருக்கு எவ்வளவு தரும்? இனிமேலே 1,00,000 தர எவ்வளவு கட்டினா போகணும்? 80,000 தராம இருந்துச்சு. இந்த வட்டியும் தரணும், அவரு தான் தரணும். அவர் தரமாட்டேன்னு சொல்லும்போது அப்ப என்ன செய்யணும்? அப்புறம் அவனுக்கு 80,000 தர மாட்டேன், நீ தர வேண்டிய வட்டி நான் என்ன செஞ்சிருவேன்? கழிச்சு கொண்டு எவ்வளவுதான் தருவேன்? 78,500. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்பது பிசினஸுக்கு வரவா செலவான்னு கேட்டா வரவு. என்னது? சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்
உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. பேசிடுங்க டக்குன்னு வந்துடுன்னு சொல்லிடுங்க. Balance capital account debtor to interest on capital. Interest on drawings account debtor to profit and loss appropriation account. So capital account reduce ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட்ல வரும் பிகாஸ் ஆஃப் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து எந்த அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால அதோட நேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் டிஃபர் ஆயிடும். கெயின் கெயின் ஓ புரிஞ்சிச்சு இப்போ நான் புரிஞ்சிச்சா இல்லையா புரியலைங்க. ஏன் இது கெயின் நான் சொல்லிட்டேன் புரிஞ்சுதுங்க, பிகாஸ் இது பிசினஸ்க்கு கெயின். ஏன்னா நான் வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட், பிசினஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன செய்யுது, குறையுது. கேபிட்டல் அக்கௌண்ட் குறையுது. ஸோ இது எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன், பிகாஸ் இது வந்து யாரோட இது பார்ட்னர்ஸ்க்கு சம்பந்தப்பட்டனால அது எங்க செய்யறோம், ப்ரொபரேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாத்துறோன்றது தெரியும். கிளியருங்களா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல்.